சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்போ எஸ்பிஐ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐ வங்கியும் ஒரு முக்கியமான வங்கி தான். ஏன்னா இதுல நிறைய வகையான வாடிக்கையாளர்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்காங்க. எஸ்பிஐ வங்கினால வாரத்துக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட முடியல அப்படின்னாலுமே மக்களுக்கு பயன்படுற விதமா மாதத்திற்கு ஒரு அறிவிப்பாச்சும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ ஒரு புது அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு எச்சரிக்கை பதிவா வெளியிட்டிருக்காங்க. அனைவருமே எச்சரிக்கையா இருக்கும்படியாகவும், இல்லைன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பணம் வந்து உங்ககிட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எச்சரிக்கை பதிவு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது நம்ம தமிழகத்துல இப்போ ஒரு புதுவிதமான மோசடி வந்து அமலுக்கு வந்துட்டு இருக்குங்க. அதுவும் எஸ்பிஐ டார்கெட் பண்ணி எஸ்பிஐல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் டார்கெட் பண்ணி நடந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இதை பற்றி எஸ்பிஐ வந்து அவங்களோட ஒஃபிஷியல் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது எஸ்பிஐ கஸ்டமரோட வங்கி கணக்கோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை மாற்றும்படி ஒரு புதுவிதமான மோசடி நடைபெற்று வருவதாக எஸ்பிஐ வந்து எச்சரிச்சிருக்காங்க. அனைவரையும் உங்களுடைய பென்ஷன் ஆர்டரை விரிவாக்கம் செயலாக்கம் செய்வதற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள், அல்லது பென்ஷன் வெரிஃபிகேஷன் நிலையில் உள்ளது, உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் உங்கள் பென்ஷன் நிறுத்தப்படும் போன்ற எஸ்எம்எஸ் அல்லது கால்கள் மூலமாக மோசடிகள் நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதனை கிளிக் செய்வதன் மூலமாக மோசடிக்காரர்கள் கஸ்டமர் அக்கௌண்ட்கள் முழு அணுகலை பெற்று அவர் பணத்தை திருடுகிறார்கள். எனவே பிபிஓ சரிபார்ப்பு செயல்முறை ஒருபோதும் போன், எஸ்எம்எஸ், லிங்க் அல்லது ஏடிஎம் மூலமாக செய்யப்படாது என்பதை எஸ்பிஐ வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, பென்ஷன் யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்ல அவங்களுக்கு சரிபார்ப்பு அப்படிங்கிற பேர்ல தான் இந்த மோசடிகள் நடக்கிறதாகவும், இது வந்து நம்ம சரிபார்க்கிறதுக்கு ஒன்லி கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர்ல இருந்து மட்டும்தான் ஆப்களை வந்து டவுன்லோட் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது பற்றின உங்களுக்கு மேலும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்பிஐ வங்கிக்கு போயிட்டு டைரெக்டாக போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. 18001234 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறது மூலமாகவும் கேட்டு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை பற்றின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும், அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாச்சும் கால், எஸ்எம்எஸ் ஏதாச்சும் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அதை பற்றியும் நீங்கள் புகார் செய்யணும் அப்படின்னா 1930 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அனைவருமே வந்து உஷாராக இருங்க. ஸோ நீங்கள் வந்து பென்ஷன் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை எந்த ஒரு நார்மலான அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே உஷாராக இருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய பணம் வந்து திருடப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ மக்கள் அனைவருமே ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க. தெரியாத எந்த ஒரு லிங்கையும் கிளிக் பண்ணிடாதீங்க. ஏடிஎம் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் அனைவருமே சொந்தமாக தங்களின் பேரில் வங்கி கணக்கு வைத்துள்ளனர். இப்போ நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். வங்கிகள் தொடர்ச்சியாக மக்களுக்கு பல்வேறு விதமான புதிய வசதிகளை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் மக்கள் எளிமையாக பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்காக வங்கிகளில் கொடுக்கப்படுவதுதான் ஏடிஎம் கார்டுகள். ஏடிஎம் கார்டுகள் மக்களின் பண பரிவர்த்தனை செயல்பாடுகளை மிக மிக எளிமையாக்குகிறது. இதன் மூலம் மக்கள் வங்கிக்கு அலைவதை தவிர்க்கலாம். ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி பொதுமக்கள் ஏடிஎம்களில் 24 மணி நேரமும்
பணம் பெற முடியும். இந்நிலையில் ஏடிஎம் கார்டு வழங்கப்பட்டவுடன் வாடிக்கையாளர்களுக்கு விபத்து காப்பீடு அல்லது ஆயுள் காப்பீடு வசதியும் கிடைக்கும் என்பது பலருக்கும் தெரிவதில்லை. ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்குங்க. ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உங்களுக்கு விபத்து காப்பீடு அல்லது ஆயுள் காப்பீடு அப்படிங்கிற வசதியும் கிடைக்கும். உங்களிடம் உள்ள அட்டையின் மூலம் காப்பீடு தீர்மானிக்கப்படுகிறது. உங்ககிட்ட கிளாசிக் ஏடிஎம் கார்டு இருக்கு அப்படின்னா கிளாசிக் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துவோருக்கு ரூபாய் 1,00,000 இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாட்டினம் ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் 2,00,000 இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே விசா கார்டு வைத்திருப்பவங்களுக்கு ரூபாய் 1,00,000 முதல் 2,00,000 வரை காப்பீடு தொகையை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 50,000 வரை காப்பீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததும் அனைவருக்கும் வங்கி கணக்கு வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரதமர் சந்தன் திட்டத்தை தொடங்கினார். இந்த அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் இலவச காப்பீடு கிடைக்கும். இதன் மூலம் ரூபாய் 1,00,000 முதல் 2,00,000 ரூபாய் வரை காப்பீடு வசதி பெறலாம். விபத்தால் ஏதேனும் ஊனம் ஏற்பட்டால் ரூபாய் 50,000 முதல் ரூபாய் 1,00,000 வரை இழப்பீடு கிடைக்கும். மரணம் ஏற்பட்டால் குடும்பத்திற்கு ரூபாய் 1,00,000 முதல் 2,00,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெபிட் கார்டு வைத்திருப்பவர்கள் இறந்துவிட்டால் காப்பீடு செய்யப்பட்ட தொகை நாமினிக்கு வழங்கப்படும். சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கு இறப்பு சான்றிதழ், வங்கியில் எடுக்கப்பட்ட விண்ணப்ப படிவம், எஃப்ஐஆர் நகல், சார்பு சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும். ஆனால் ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டும் போதாது, அதனை 45 நாட்களுக்கு ஒரு முறையாவது பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கு அப்படின்னா அது 45 நாட்களுக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லையெனில் இந்த காப்பீடு வசதி பொருந்தாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் ஏடிஎம் பலன்கள் குறித்து சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர். இந்த தகவல் உங்க அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.